அக்டோபர் 16ஆம் தேதியும் 17ஆம் தேதியும் கொடைக்கானலில் நடக்க இருக்கிற ஆராதனை பெருவிழாவிற்கு பாஸ்டர் ஜான் ஜெபராஜ் அவர்கள் வருகிறார். யாவரும் சபை பாகுபாடின்றி கலந்து கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கிறோம். இப்போ இந்த கொடுக்கறதுனால நீங்கள் ₹1 கொடுத்தீங்கன்னா ஆண்டவர் ₹10 கொடுப்பாரு அப்படிங்கிற அந்த ஒரு ஆசையை தோன்றீங்க அப்படிங்கிறது தான் ப்ராஸ்பரிட்டியில் ஒரு குற்றமாக இருக்குது. இந்த காணிக்க வாங்குறதுக்காக தான் இந்த ஆசையை தூண்டுறாங்க அப்படிங்கிறது. ₹1,00,000 கொடுங்க, நான் ₹2,00,000 தரேன். பேங்க்ல சொல்றேன், நீங்க 10 லட்ச ரூபா கொடுங்க சார், 15 வருஷத்துல உங்களுக்கு வந்து 50 லட்சம் தரேன்னு சொல்றான். ஒரு பேங்கை நம்ப மாட்டேன்றாங்க சார். புரியுது. ப்ரோ நோட்டு கையெழுத்து போட்டு இந்த பாஸ்ட் இந்த ப்ரோ நோட்ல கையெழுத்து போட்டு கொடுக்குறாரு. பாஸ்ட் நம்பல சார், வார்த்தையை நம்புறான், தேவனை நம்புறான், தேவனுக்காக கொடுக்குறான். அதான் நான் திரும்ப கேட்குறேன், நீங்கள் உங்களோட ஸ்பிரிச்சுவலுடைய இது வந்து ஸ்டாண்டர்டு வேறு, எல்லாருமே அப்படி இருக்க மாட்டாங்களே, விசுவாசிகளும் அப்படி இருக்க வேண்டிய அவசியம் இருக்குது. நம்ம எப்படி இருக்கிறோமோ அப்படிதான் நம்மளுடைய மக்கள் இருப்பாங்க. நம்ம வந்து சீனியர்ஸ் எப்படி வந்து இப்போ வீட்டில் வந்து நம்ம ஃபாதரோ பிரதரோ நம்மளை திட்டுறே இல்லையா, ஒன்றும் பதிலுக்கு நீ ஒரு ஆளாயான்னு பேசுகிறோமா, பேச மாட்டோம். அதே மாதிரி ஸ்பிரிச்சுவல்லி தே ஆர் எல்டர்ஸ். அதை வந்து வி ஹவ் டு அக்செப்ட் இட். ரைட்டாக இருக்கலாம், ராங்காக இருக்கலாம், வேற விஷயம். சப்ஜெக்ட் ஒன்று தெரிஞ்சனால நம்ம வந்து அவங்களுக்கு மேலே கிடையாது. ஸோ இப்படி எடுத்துக்கலாமா, அடுத்தடுத்த வர ஜென்ரேஷன் வந்து உங்களையும் தாண்டி கூட ரெவல்யூஷன் தாண்டி கூட இல்லை, தாண்டி தான் இருப்பாங்க. ஓகே ஓகே சார் வந்து மோசே யோர்தான்ல முடிச்சான், யோசுவா யோர்தான்ல இருந்து தான் தொடங்கினான். புரியுது. இப்போ சர்ச் டைமென்ஷன் அப்படி தானே மாறுது, கேத்தலிக் மாட்டி, ஆனால் ஒன்றை மாற்றிடக்கூடாது, அப்படி தானே வருது. ஆமாம். இப்போ வந்து இப்போ வாட் அபவுட் எசையா ஃப்ரான்சிஸ் அண்ணன் வந்து திங்கிங் அபவுட் இம்மார்டாலிட்டி, வெதர் ஹி அக்செப்ட் ஆர் நாட் அப்படின்லாம் கொஸ்டின் நீங்கள் போனோம்னா அவங்க அக்செப்ட் பண்ணுறாங்க, பண்ணலை, வேற விஷயம். ஆனால் அவர்களெல்லாம் அன்றைக்கு காட்டின அந்த வெளிச்சத்திலிருந்து இன்னொரு வெளிச்சத்தை பார்த்தோம். கண்டிப்பாக வெளிச்சத்துலேருந்து வெளிச்சம் பார்த்தோம். அவங்க வந்து தோலில் தூக்கி விட்டு மேலே வந்து சின்ன வயசுல இருந்து அந்த அண்ணன் தோலில் ஏறி மேலே பரனில் பந்து இருக்கான்னு பார்க்குறோம். இவருக்கு தெரியல, நமக்கு தெரியுதுன்றனால நம்ம பெரிய ஆள் கிடையாது, இவங்க ஒரு தோல்ல இருந்து தான் பார்க்கணும். அப்படிதான் பல சத்தியங்களை பார்த்துருக்குறோம், இன்னைக்கு பேசுகிறோம். நாளைக்கு ஒருத்தன் இதை விட அட்வான்ஸான பல விஷயங்கள் போவாங்க. ஆனால் அவன் நம்ம காட்டின வெளிச்சத்தில் அவங்களுக்கு அது ஈஸியாக இருக்கலாம். ஸோ இட் இஸ் ஆனர் நம்ம வந்து நமக்கு சீனியர்ஸ் கொடுக்குறது. இதில் வந்து அது ஜாதி விஷயமா இருக்கு, அதுவாக இருக்கு, உங்களுக்கு ஒரு லைட் இருக்கா வச்சுக்காங்க. அதுக்காண்டி தரக்குறைவாக மரியாதை குறைவா அவர்கள் நடத்தட்டும். அவங்க நடத்துனாங்கன்னு நான் சொல்ல, நடத்தினா கூட பரவாயில்லன்றேன். நம்ம வந்து கொடுக்க வேண்டிய ஆனரை கொடுத்துடணும். அதை விட்டுட்டு மாம்சத்தில் போயிட்டு சின்ன பயிர்கள்லாம் இன்னைக்கு போயிட்டு வந்து நான் பால் தினர்னு கொண்டு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன்னா, இந்த இது என்ன எனக்கு புரியல உனக்கு. இந்த ஆரப்பாளையத்தில் ஒருத்தன் இந்த கம்யூனிஸ்ட் இதில் போடுவான், நான் பில் கிளிங்டன் கொண்டு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன்னா, நீ எங்கே இருக்க, பில் கிளிங்டன் எங்கே இருக்காரு, நீ பேசுகிற தமிழ் அவருக்கு தெரியுமா, எதுக்காக இங்கேருந்து அவருக்கு சவால் விடுறது. இந்த மாதிரி வந்தவன் போனவன் வந்து சில நண்பர் ஒருத்தர்லாம் வந்து எதுக்கு உங்களுக்கு எதுக்கு இந்த பிரச்சனை எதுக்குன்னு உங்கள்கிட்ட கேள்வி கேட்டால் நீங்கள் பதில் சொல்லுங்கள். நீங்கள் அவரை பார்த்து கேள்வி கேட்குற அளவுக்கு என்ன இதுன்றேன். சில நண்பர்கள் யூடியூப் சேனல் வச்சிருக்கிறாங்க, வந்து இளைஞர்கள் தான். நான் பால்தனுக்கு ஒரு கேள்வி கேட்குறேன், கேள்வி கேட்குறீங்கன்னா வீட்டுக்கு வந்து வந்து வேணாம், அது வேறு மாதிரி. நான் வந்து அங்கே இருக்கிற வாட்ச்மேன்ட்ட பொண்ணு கேளு, இல்லை எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் டிஜிஎஸை பார்க்குறதுக்கு அந்த ஒரு 25 இயர்ஸ் பேக்கு. இல்லை நீங்கள் எப்படி அகஸ்டின் ஜெபகுமாரனுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணீங்களா, அது மாதிரி அவங்க ஒரு இது பண்ணலாம். நல்லா கவனிங்களேன், அகஸ்டின் அண்ணன் வந்து ப்ரீச்சிங்கில் நான் ஒரு இது ஃபால்ட் ஃபைன் பண்ணி நான் பேசலை. சரி சரி புரியுது. என்னை நோக்கி வந்த ஒரு பாலை நான் வந்து ப்ளே பண்ணேன். நான் பாலை தூக்கி அவர் மேலே எரியலை, ஏன்னா அவர் ஏஜ் வேற, நான் போடுற பந்துக்கு அவர் அடிக்கணும் தேவையில்லை. ஆனால் அவர் என்னை நோக்கி ஒரு பந்து போடும்போது நான் அடிக்கணும். சரி, அவ்வளோதான். இங்கே பந்து அங்கேருந்து என்கிட்ட வந்துச்சு. நீ வந்து காலங்கத்தால் எந்திரிச்சு யூடியூப் ஆன் பண்ணிட்டு நீ ஓராளுக்கா பாலை போட்டுக்கிட்டு இருக்கிறதுன்றது கேள்வி கேட்கறதுங்கிறது அது தவறு. உங்களிடத்தில் கேட்கப்படுகிற கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்வது வேறு. சரி. ஆனா நீங்க அப்படி ஒரு கேள்வி கேட்கற ஒருத்தர் இருந்தா தானே நம்மளுக்கும் ஒரு இது நல்லது இருக்கட்டும் பதில். இப்போ வந்து வாத்தியார் நம்மள்ட்ட கேள்வி கேட்கலாம் சார்,
நம்ம வாத்தியார கேள்வி கேட்கக்கூடாது. புரியுது. நாங்க சொன்ன பதில் ரெண்டுமே அவங்க என்கிட்ட கேட்ட கேள்விக்கான பதில். ஒரு ஸ்டூடெண்ட்டா எந்திரிச்சு பதில் சொல்லிட்டேன். சரி. ஆனா ஒரு அடிப்படை மரியாதைன்னு ஒண்ணு தெரிய வேணாமா? இது வந்து ஒரு டிஆர்பி ரேட் மாதிரி வந்து ஒரு வியூவர்ஸ் ரேட்டுக்காக இதுல வந்து நான் ரொம்ப வன்மையா கண்டிக்கிறேன். இந்த கலாச்சாரம் ஒரு மகா மட்டமான கலாச்சாரம். ஓகே. அவர் ஒரு கேள்வி கேட்டார், திருப்பி அதுக்கும் அவங்க ரியாக்ட் பண்ணாங்க, அதுக்கான வீடியோவும் போட்டார். இவர் யாருன்னே அவர் தெரிஞ்சிருக்காரு சார். ஓகே. இது வந்து எப்படின்னா இவரா கேள்வி கேட்டு நான் வந்து நாளைக்கு வந்து வெள்ளை கோட்டோட அவர் வருவாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் எதார்த்தம் ஒரு வெள்ளை கோட்டோட நான் சொன்னேன்னு பத்தியா நேற்று நான் சொன்னேன்ல இன்னைக்கு போயிட்டு சொன்னா வந்துருவாரியா நீயா சொல்லிக்கிறதா? அது வந்து எப்படி இருக்குன்னா வந்து எம்ஜிஆர் இந்த உசிலம்பட்டி ஒரு பாட்டி வந்து அந்த காலத்துல வந்து எம்ஜிஆர் படத்துல எம்ஜிஆர் அப்படியே போயிட்டே இருப்பார், பின்னாடி வீரப்பன் விரட்டி எதுனா ஐயா தலைவரே பின்னாடி வீரப்பன் வரேன் அப்படின்னு எம்ஜிஆர் திருப்பலா தலைவர்கள் சொன்ன கேட்டுருச்சு. அந்த மாதிரி இந்த பயல இவங்களாம் ஒரு கேள்வி கேட்டுட்டு அவர் எனக்கு ரெஸ்பாண்ட் பண்ணிட்டாரு, அதெல்லாம் மாத்திக்கிட்டாரு. அவர் யதார்த்தமா நான் சொல்ல போயிருக்கேன். இது வந்து இது ஒரு மேனியாக், இது வந்து ஒரு மனோவியாதி. ஓகே. இப்படி இவங்களுக்குள்ள ஒரு மேனியாக் ஆகி போய் இவங்க வந்து அவர்கிட்ட கேள்வி கேட்கிறவரை இது வந்து என்ன ஆகி போயிருதுன்னா டோட்டல் யூத் மினிஸ்டர்ஸ் எல்லாரையுமே வேற மாதிரி அதை கொண்டு போயிருது. இதெல்லாம் பெரிய லெவல் என்கரேஜ் பண்ண இன்னொரு தம்பி ஒருத்தன் அங்க இருக்கிறான், அவன் ஒருத்தன் சில நண்பர்கள் இருக்கிறாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா கடவுள் உங்களுக்கு கொடுத்த வெளிப்பாடுகளை யூ ஜஸ்ட் ஸ்பீக். இது இந்த இந்த ஊடகத்தின் வாயிலாக நான் சொல்ல வரேன். அதை விட்டு பெரிய பெரிய ஆளுகளை பிடிச்சலுக்கு வந்து நான் பில்கிங்டன் ஒன்று சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன், இங்கிலாந்து வந்து பிரதம மந்திரிக்கு ஒன்று சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன்னு நம்மளா கேட்டு இது பண்ணிட்டு இருக்கிறது இல்லை. நம்ம அப்போதான் திரும்பி பார்ப்பாங்கன்னு சொல்லி பேசுறாங்க, அந்த பேருக்கு வருவாங்க. சரி, இவருக்கான வந்த வியூவர்னா இவரோட ஹோல் எல்லா வீடியோவும் பாருங்க. சரி, நம்ம அதை ஸ்க்ரோல் பண்ணுவேன். சரி, ஓகே. ஒருத்தர் என்கிட்ட பேசணும் 18,000 20,000 வியூ 1 லட்சம் அப்படி வந்திருக்கு, 1 லட்சம் வியூலாம் வந்திருக்காரு. அவரோட மற்ற வியூவர்ஸ் போய் பார்த்தா 250 350. என்னடா அது அப்படின்னா அப்போ இது அதுக்கு வந்தது இல்லை. இப்போ நானே வந்து ஒரு ஆன்சர் பண்ண வியூவுக்கு வந்து வியூ வந்து 1.5 லட்சம் தாண்டி இருக்கு. சரி, இப்போ நான் வந்து வியூவர்ஸ் மேனியாக்குன்னு ஆகி போய் சரி ஆஹா அண்ணனை பற்றி பேசணும் ஒரு கூட்டம் வருது, அப்புறம் வந்து ஊழியக்கார ஒருத்தன் பேராக சொல்லுவோன்னு சொல்ல ஆரம்பிச்சிருந்தேன்னா அதை மாதிரி ஒரு மலிவான ஒரு விளம்பரம் எதுவுமே கிடையாது. திஸ் இஸ் 4th class அட்வர்டைஸ்மெண்ட். இது வந்து கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிவிங் இது வந்து பெரிய ஒரு இதாக டாப்பிக்காக பேசுகிறாங்க. இப்போ அந்த விதைப்பு மறுப்பும் வந்து இப்போ கொடுத்தா நம்ம கடவுள் நிறையா கொடுப்பாரு அப்படிங்கிறது. அந்த ப்ராஸ்பரிட்டி இதில் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து மக்களுக்கு வந்து இப்படி ஆசையை தூண்டுறீங்க, நீங்கள் கொடுத்தா வந்து 1 கொடுத்தா 10 கொடுப்பாரு அப்படிங்கிறது. அது நீங்கள் கூட நிறைய கேள்விப்பட்டிருக்கலாம் அந்த இது. ஸோ அந்த இதுக்கெல்லாம் நீங்கள் என்ன மாதிரியான ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்குறது? செழிப்பின் உபதேசம் வந்து இதுக்கான யுக்தி வந்து காணிக்க கொடுக்க வைக்கிறதுக்கான யுக்தி. அது ஒரு குற்றச்சாட்டாகவே இருக்குது. கிருபை வந்து பாவம் செய்ய வைக்கிறதுக்கான யுக்தி. தெய்வீக ஆரோக்கியம் மருந்தெடுக்க இருப்பது என்பது மருத்துவர்களுக்கு எதிரான ஒரு யுக்தி. அப்படி பார்த்தா இயேசு கிறிஸ்து இந்து மதத்திற்கு எதிரான ஒரு யுக்தி. இப்படி ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கிறது. பைபிள் சொல்லாததை ஒருத்தன் சொன்னானா யுக்தி. சரி, பைபிள் சொன்னதை சொன்னா அது பக்தி தான். ஓகே. பைபிள் சொல்லுது பெருக விதைக்கிறன்னு பெருக அறுப்பான்னா. சரி, இதை வந்து இவங்களுக்காக பயந்து மாற்றி சொல்லணுமா இல்லை அப்படியே சொல்லணுமா? இது ஆக்சுவலாக புதிய ஏற்பாட்டில் அப்படி இருக்கா? ஆனால் அவங்க பழைய ஏற்பாடுன்றாங்க. அது பழைய ஏற்பாட்டில் இருந்த ஒரு விஷயத்தை எடுத்து இவங்க அப்படி வர்றாங்க அப்படின்றாங்க. பெருக விதைக்கிற பெரு. ஆமாம் ஆமாம். அப்படின்னா பைபிள் ஒரு இப்படி தலையில திருப்பி இருப்பாங்க நினைக்கிறேன். ரைட்ல வர புதிய ஏற்பாடு திருப்பி நீங்க லெஃப்ட்ல வந்து பழைய ஏற்பாடு அவங்க என்ன சொல்றாங்கன்னா இப்போ இதை ஒண்ணு தெளிவா இருக்கு. ஓகே, இது எப்படி பழைய ஏற்பாட்டுக்கு போகும்? ஓகே ஓகே. ஸோ அந்த விதைக்கிறத பற்றி தான் பேசணும். அவங்க என்ன சொல்றாங்க பைபிள் மாதிரி லெஃப்ட்ல ரைட்ல லெஃப்ட் கட்டால் எப்படி சொல்லுங்க. இல்லை அவங்க என்ன சொல்றாங்கன்னா இப்போ நீங்க அந்த புதிய ஏற்பாடு அந்த தசம பாகத்தை ஃபேஸ் பண்றாங்க. பழைய ஏற்பாட்டில் வந்து அது இருந்தது, புதிய ஏற்பாட்டில் வந்து அது இல்லை அப்படிங்கிறது தசம பாகம். ஆமா, அவங்க ஏன்னா இந்த காணிக்கை அதை பேஸ் பண்ணி தானே வருது. அந்த பேசும்போது கிவிங் வந்து நீங்க தசம பாகம் கொடுங்க, காணிக்கை இல்லை கிவிங் அக்செப்ட் பண்ணுவாங்க. சரி, தசம பாகத்துக்கு ரொம்ப இது இப்போ தசம பாகம் சப்ஜெக்டா காணிக்கை சப்ஜெக்டா? காணிக்கையை ஃபர்ஸ்ட் ஃபினிஷ் பண்ணிடுங்க.
இப்போ இந்த கொடுக்கறதுனால நீங்கள் ஒரு ரூபா கொடுத்தீங்கன்னா ஆண்டவர் 10 ரூபா கொடுப்பாரு அப்படிங்கிற அந்த ஒரு ஆசையை தூண்டுறீங்க அப்படிங்கிறது தான் ப்ராஸ்பரிட்டியில் ஒரு குற்றமாக இருக்குது. இந்த காணிக்க வாங்குறதுக்காக தான் இந்த ஆசையை தூண்டுறாங்க அப்படிங்கிறது. அப்போ வந்து இயேசு கிறிஸ்து வந்து ஃபாலோ மீ ஐ வில் மேக் யூ ஃபிஷர்ஸ் ஆஃப் மென்ன்றது ஆசையை தூண்டினது தான். உங்களுக்கு வந்து கானான் தேசத்தை பாலந்தேன்னு ஒரு கானான் தேசத்தை தர்றேன் சரி வெளியே வான்றது ஆசையை தூண்டினது தான். ஆபிரகாம் வாப்பா உன்னை பெரிய ஜாதியாக்குவேன்னாரு, அதுவும் ஆசையை தூண்டுறது தான். ஓகே. இல்லை நம்ம அப்படி ஒரு என்ன மக்களுக்கு கொண்டு போகிறோமோங்கிற ஒரு எண்ணம் தான். இப்போ வந்து ஒரு 100 ரூபா போட்டால் எனக்கு 1000 ரூபா ப்ராமிஸ் பண்ணுறாரு, சரி உங்களோட ஃபெய்த்தை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறாரு. சரி இதை வந்து ஆசையை தூண்டுறதுன்னா புரியல. அப்போ ஆபிரகாமை பெரிய ஜாதியாக்குவேன்னு சொன்னது ஆசையை தூண்டுனது. சரி வந்து மோசையை வந்து பாலுந்தேனுங்க கானானுக்கு கொண்டு போய் ஆசையை தூண்டுறது. சரி உன்னை பெரிய ஜாதியாக இது உன்னை மனுஷரை பிடிக்கிறாங்கிற ஆசையை தூண்டு, இது எல்லாம் ஆசையை தூண்டுறதுன்னா சரி அப்போ பெருக வரைக்கும் பெருக இருப்பான்றது ஆசையை தூண்டினாலும் பவுல் தான். ஓகே. இவங்க ஆசையை தூண்டினா பவுல் தானங்க அது பேசினாரு. நீங்க எப்பவுமே அக்யூஸ் நம்பர் 1 விட்டுட்டு அக்யூஸ் நம்பர் 3 4 வரீங்க. புரியுது. பட் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இப்போ நீங்க ப்ராஸ்பரிட்டி ப்ரீச்சிங்குடைய மிகப்பெரிய இது வந்து இப்போ பாவத்தை பத்திலாம் அப்படி பேச மாட்டேங்காங்க. இப்போ அப்படின்னா பாவத்தை பேச வேண்டியதானே? பாவத்தை வந்து நீங்க அப்படி விட்டுறீங்கல்ல, அப்போ ஏன் இதை மட்டும் பிடிச்சிக்கிறீங்கன்றாங்க. அதாவது நீங்க ஹெச்ஐவியை பத்தி பேசும்போது சரி மருந்தை பத்தி பேசுவீங்களா வியாதியை பத்தி பேசுவீங்களா? மருந்தை பத்தி என்ன மருந்து சொல்லுங்க. வியாதியை பத்தி பேசுவோம். ஏன் மருந்து இல்லை? ஆமா ஆமா வியாதியை தான் பேசணும். சரி, இளம்பிள்ளை வாதம்னு ஒரு வியாதி இருக்குல்ல, சரி அதை பேசும்போது என்ன சொல்லுவீங்க? வியாதியை பத்தி பேசுவோம் இல்லையா? இல்ல, இளம்பிள்ளை வாதம்னு ஒரு வியாதி இருக்கு. ஆமா ஆமா உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் வெளியில வந்து கொடுக்குறாங்கல்ல, பிள்ளைய கூட்டிட்டு வந்து என்ன கொடுங்க? ஆமா ஆமா அந்த தடுப்பூசி மாதிரி சொட்டு மருந்து கொடுக்க சொல்றாங்க. சொட்டு மருந்து. ஸோ இளம்பிள்ளை வாதம் வரும்போது போடியோ சொட்டு மருந்துன்றாங்க. ஓகே. இங்க வந்து மருந்தை பேசுறாங்க, அங்க வந்து வியாதியை பேசுறாங்க. ஓகே. மருந்து கண்டுபிடிக்காத வரைக்கும் வியாதியை தான் பேசுவாங்க. ஓகே. மருந்து வந்துட்டா சரி வியாதியை பத்தி பேச மாட்டாங்க. கோவேக்சின் அதான் பேசுறேன். ஆமா ஆமா அதுக்கு முன்னாடி கொரோனா, கோவிட். அப்படித்தான் சிலுவைக்கு முன்னாடி பாவத்தை பத்தி பேசும்போது மருந்து வரல. சரி. சிலுவை வந்ததுக்கு அப்புறம் ரத்தம் தான் மருந்து. அதுக்கப்புறம் சிலுவையில் ஏறப்பட்ட இயேசு தான் பேசணும். சரி. எல்லாரும் வாங்க இளம்பிள்ளை வாதத்துக்கு வாங்கன்னு சொல்ல மாட்டாங்க, போலியோ சொட்டு மருந்துக்கு வாங்கன்னு. ஸோ ஏன் பாவத்தை பேசல என்றால் பாவத்துக்கான கிரயத்தை பேசி கொண்டிருக்கிறோம். சரி. அதனால ரைட்டு. இது வந்து பாவம் வந்து சிலுவையில் அடிபடுது. சரி. ஸோ சிலுவை ஃபில்டர் பண்றதுல காணிக்க இருக்கா? ஓகே. இப்போ அவங்க எதை மென்ஷன் பண்றாங்கன்னா, இப்படி பாவத்தை ஆண்டவர் வந்து முறியடிச்சாரோ சிலுவையில், அப்புறம் தரித்திரத்தையும் முறியடிச்சு சொல்றாங்க இல்லையா? அப்போ வந்து இவங்க ஏன் கிவிங் பத்தி அதிகம் பேசுறாங்க? அதையும் ஆண்டவர் கொடுத்துருவார் இல்லையா? அப்போ அப்படி தானே பேசணும் அப்படின்றாங்க. ஐஸ்வர்யத்தையும் கடவுளே கொடுத்துருவார் இல்லையா? எதுக்கு அவங்க கொடுத்தாதான் நீ கொடுப்பாருங்கிறத ஏன் ஸ்ட்ரெஸ் பண்றாங்க அப்படின்றாங்க. அதாவது சிலுவையில் இயேசு பாவத்தை முடிச்சிட்டாரு. சரி. ஆனா கேரக்டர் மோல்டிங் பேசுறோம்ல. ஆமா. தாழ்மையை பேசுறோம். ஓகே. வந்து விட்டு கொடுக்குற பேசுறோம். ஆமா. ஃபெய்த் பேசுறோம். சரி. இதெல்லாம் ஏன் பேசுறோம்? உன் பாவங்கள் ஒழிக்கப்பட்ட பிறகு சரி அதுக்கப்புறம் அவனுடைய நெக்ஸ்ட் லெவலுக்கு ஆஃப் ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்டு கொண்டு போறோம். ஓகே. ஸோ அதே தான் வந்து கிறிஸ்து நம்ம ஐஸ்வர்யவானாக்கும்படிக்கு தரித்திரர் ஆனார். சரி. ஸோ நம்ம ஐஸ்வர்யவான் ஆக்குறதுக்கு என்ன செய்யணுமோ அதை சிலுவையில் செஞ்சு முடிச்சுட்டு நம்மளை வந்து ப்ராஸ்பரிட்டிக்கு நேராக கொண்டு போறதுக்கான முழு பொறுப்பையும் அவர் எடுத்துக்கிறார். ஆமா. அப்படி கொண்டு போவதற்கான அவர் செயல்படுகிற செயல்களிலே ஒன்றுதான் சரி என்னது கிவிங். ஓகே. எப்படி நான் வந்து கிரேஸ் வந்து எனக்குள்ள இருக்க விருப்பத்தை மாற்றி என் ஆக்டிவிட்டிஸை மாற்றுதுன்னு சொல்கிறேனோ, சரி, அதே மாதிரி அந்த கிரேஸ் தான் என் தரித்திரத்தை மாற்றி என்னை ப்ராஸ்பரிட்டி கொண்டு போகிறதுக்கான வேலையை செய்ய ஆரம்பிச்சது. அதோட எப்படி கேட்குறேன், இப்போ நீங்கள் அப்போ கொடுத்தாதான் கடவுள் ஆசீர்வதிப்பாரு. நம்ம கடவுள் சிலுவையிலே எல்லாம் கொடுத்ததுலேருந்து நமக்கு ஆசீர்வாதத்துலேருந்து நம்ம கொடுக்குறோம். ஓகே. கொடுக்கறது வந்து வெறும் பிளெஸ்ஸிங்கோட சம்பந்தப்பட்டதே கிடையாது. முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஓகே. பொதுவாக அதுதான் பெரிய ஒரு இதாக பேசணும். அதுதான் இவங்க கண்ணை உறுத்துது. சரி. இவனுடைய பிரச்சனை வந்து ஜனங்கள் பையில இருக்க காசு போகுதுன்றது கிடையாது. சரி. அதை நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். ஓகே. ஜனங்கள் பையில இருக்க காசு அங்க போகுது, அதுதான் அவனுக்கு பிரச்சனை. சரி. இன்னொரு ஆளுக்கு போகுது. இவனுக்கு வந்து ப்ராப்ளம் வந்து ஜனங்கள் கிடையாது. சரி.
இவனுக்கு பிரச்சனை. நீங்க அப்படியே எப்படி பாருங்களேன், அவங்க பாவத்தை சொல்லும் போது நம்ம இப்படி பேசுறோம், அவர் எல்லாமே செஞ்சு முடிச்சிட்டாரு அப்படின்றோம். பட் கிவிங் தருத்துறங்கும் போது நம்ம டக்குனு இல்லை, நான் நீ கொடுத்தாதான் நீ வந்து அப்படிங்கிற அப்படி தெளிவாக உங்கள்கிட்ட சொல்றேன். சரி, பாவத்தை சிலுவையில முடிச்சதோட முடிக்கல. சரி, அந்த கிருபை எனக்குள்ள வந்த உடனே என் கேரக்டரை மாத்துதுன்னு நான் சொல்றேன்ல. அப்ப கிருபை வந்து என்னை வந்து என்ன செய்வது, ஜெபிக்க வைக்குது. கிருபை என்னை விசுவாசிக்க வைக்குது. கிருபை என்னை வந்து பரிசுத்தமாக்குது. கிருபை என் டேஸ்ட்டை மாத்துது. இதெல்லாம் கிருபை எனக்குள்ள செய்யுது. அதே கிருபை தான் என்ன பைபிள் படிக்க வைக்குது. கிருபை இன்னைக்கு நம்ம வேலை பார்க்க வைக்குது. நானெல்லாம் எனக்குள்ள இருக்கும் கிருபை எப்படி செய்யுது. இதெல்லாம் கிருபை செய்யுது. ஆனா கொடுக்க வைக்கிற மட்டும் கிருபை செய்யாதா? அந்த கிருபை வந்து கொடுக்கறதும் கிருபை தான் கொடுக்க வைக்கிறது. அதை பத்தி ஏன் பேசுறீங்கன்ற, எப்படி பாவத்தை பேசாம இருக்கீங்க, கொடுக்கறதையும் பேசாம இருக்கு. அவங்களே கொடுக்கட்டும். பாவத்தை பேசாம இல்ல, சரி, நம்ம பரிசுத்தத்தை பேசுறோம். ஆமா பேசுறோம். அதே மாதிரி பரிசுத்த பேசுறோம். தரித்திரத்தை நம்ம பேசல. ஆமா. ஆனா ஐஸ்வர்யத்தை பேசுறோம். ஓகே. ஆமா. வியாதியை பேசல. சரி. ஆரோக்கியத்தை பேசுறோம். புரியுது. அப்ப ஐஸ்வர்யத்தை பேசுறோம் போது, ஆரோக்கியத்தை பேசும் போது நம்ம விசுவாசத்தை பேசுறோம். ஈவன் ஃபுட்டை பேசுறோம். ஹெல்த் மெயின்டெனன்ஸ் பேசுறோம். ஐஸ்வர்யத்தை பேசும்போது கிவிங்கை பேசுறோம். சோயிங் ரீப்பிங் பேசுறோம். எல்லாம் பேசுறோம். ஓகே. பட் அந்த கிவிங்கில் அப்படி ஒரு கான்செப்ட் கரெக்டான ஒரு இதில் தான் போகிறோமா? நம்ம ஆக்சுவலாக வந்து கொடுத்தாதான் கடவுள் கொடுப்பார், இல்லை கொடுக்காம தானே உங்களுக்கு கடவுள் ப்ளஸ் பண்ணுவாரா? தேவன் வந்து நீங்கள் கொடுக்குறவன்றதே கிடையாது. சரி, புரியுங்க. கிவிங் வந்து வெறும் பிளெஸிங்கானது கிடையாது. சரி, ஃபர்ஸ்ட் கிவிங் இட் இஸ் ஃபார் த கிங்டம் ஆஃப் காட். ஓகே, ராஜ்யத்திற்காக கொடுப்பது. ரெண்டாவது கிவிங் இஸ் அ மினிஸ்ட்ரி. சரி, ஓகே, புரியுது. சிலர் தங்கள் ஆஸ்திகள்னாலே ஊழியம் செய்தார். ஆமா, புரியுது. அடுத்து கிவிங் இஸ் அ கிராட்டிடியூட். சரி, தேவன் எனக்கு செஞ்சதுக்கு நான் நன்றியுள்ளவனா இருக்கேன். ஒருத்தன் திரும்பி வந்து ஸ்தோத்திரம் சொல்றான். திரும்பி கிவிங் இஸ் ஆனர். சரி, இயேசுவின் பாதத்திலே வந்து வைத்தார்கள். ஓகே, உன்னுடைய விளைவின் எல்லா முதற்பலனாலும் என்னை கனம் பண்ணு. சரி, புரியுது. என்னை கனம் பண்ணுங்க, நானும் கனம் பண்ணுவேன். ஆமா ஆமா. ஸோ கிவிங் இஸ் அ ஆனர். சரி, கிவிங் இஸ் அ ஃபெய்த். எப்படின்னா வசனம் சொல்லுது, அதுக்காண்டி கையில் இருக்க காசை போட்டு போயிட முடியுமாப்பா? சரி, அப்படின்னு நினைக்காம, அப்படிங்களா சார், நான் விதைக்கிறேன் சார், நான் விதைக்கிறேன். விசுவாசம். ஓகே, அது விசுவாசம். அப்ப ஆனால் நம்ம அதை சொல்றோம்ல, இப்போ நீ விதைச்ச உடனே 100 மடங்கு அறுக்கலாம் அப்படிங்கிற அந்த வேர்ட்லாம் யூஸ் பண்றோம்ல. அவருடைய காணிக்கையை பார்க்காம விசுவாசமா தேவன் பார்க்கறாரு. சரி, சொல்லுங்க. இல்லை, ஆக்சுவலாக அந்த ஒரு வேர்டு யூஸ் பண்றோம்ல, நீ விதைக்கிறீங்க நாளைக்கு 100 மடங்கு அறுப்பீங்க அப்படிங்கிற அந்த வேர்டும் நம்ம யூஸ் பண்றோம்ல. அந்த வேர்டு தான் ஒரு ஷேர் மார்க்கெட் மாதிரி இருக்கு அப்படின்றாங்க. ஷேர் மார்க்கெட்டுக்காரன் வந்து சரி என்ன மாதிரி இருந்துட்டு நான் ஷேர் மார்க்கெட்டுக்காரன் மாதிரி இருக்கிறேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? அப்போ அது கரெக்டு தான்மா? அது நீங்க ஷேர் மார்க்கெட்டை போய் அவன்கிட்ட கேளுங்க, சார் என்ன சார் பைபிளில் வச்சிருக்கிறது நீங்க திருடி இப்படி பண்ணியிருக்கீங்கன்னு கேளுங்க. ஓகே, ஷேர் மார்க்கெட் வந்த பிறகு பைபிள் வந்துச்சு. இல்லை, அந்த மோட்டிவ் கொண்டு போனால் அது தப்பான விஷயமாச்சு. நீங்கள் ஒரு கடவுள்கிட்ட வரும்போது நீ இப்படி கொடுத்தானே அப்படி கொடுப்பேன் அப்படிங்கிறதுலாம் ஒரு சார் திரும்ப சொல்கிறேன், கொடுக்கறதே அவர் பார்க்கல, ஃபெய்த்தை தான் பார்க்குறாரு. ஓகே, விசுவாசம் இல்லாமல் நீங்கள் கொடுக்கவே முடியாது. சரி, நம்ம அவங்கள என்தூ பண்றோம். அது விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருக்கு. கொடுத்தா 100 மடங்கு வருங்கிறத நம்ம என்தூ பண்றோம். ஒரு நிமிஷம், விசுவாசம் தேவனுக்கு பிரியமா இருக்கக்கூடாத காரியம். சரி, ஃபெய்த் தான் பிரியத்தை கொடுக்குறது. புரியுது. உற்சாகமாய் கொடுக்கிற இடத்துல தேவன் பிரியமா இருக்கிறார். 2 வசனத்துல பிரியம் புரியுது. அங்க ஃபெய்த் வந்து பிரியமா, இங்க கொடுக்கறது பிரியமா. அப்ப ஆக்ஷன்ல நம்ம இறங்கணும் இல்லையா? அப்ப கொடுக்கறதுன்றது என்ன? ஃபெய்த். சரி, ஸோ இப்ப இவனுக்கு பிரச்சனை என்னன்னா வந்து ஒன்னு ஜெலஸ், இன்னொன்னு வந்து இவனுக்கு நம்பிக்கை இல்லை கொடுக்கறதுல. சரி, பெரிய லெவல்ல. எனக்கு என்னன்னா பணக்காரன் எவனுமே அதை கிரிட்டிசைஸ் பண்ண மாட்டேன்றான். சரி, நல்ல செழிப்புல இருக்கிற ஊழியக்காரன் கொடுக்குற வந்து கிரிட்டிசைஸ் பண்ண மாட்டேன்றான் பாருங்க. நல்லா செழிப்பாயிட்டாங்க அவங்க. இல்ல, அவன் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணாதனாலதான் அப்படி ஆயிருக்கிறான். ஓகே, ஆனா கிரிட்டிசைஸ் பண்றவன் எல்லாம் தரித்திரத்துல இருக்காங்க. அவன் கிரிட்டிசைஸ் பண்றதுனால தரித்திரத்துல இருக்கான். பெரிய ஊழியக்காரங்க கூட அதை கிரிட்டிசைஸ் பண்றாங்க. சொல்லுங்க. இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் அகஸ்டின் ஜெபகுமார்லாம் எடுத்துங்க. நீங்கள் அவரும் வந்து நீங்கள் அந்த காணிக்கையை ஃபோக்கஸ் பண்ணியே இது பண்ணாதீங்க. அவர் என்ன கிவிங்கை பற்றி பேசவே மாட்டாரா? எவ்வளோ கிவிங்க. அவரை மாதிரி வட இந்தியாவுக்கு வந்து மிஷினரிக்கு காணிக்கை வாங்கலாம். ஓகே, பட் நம்ம அந்த ஒரு இது பண்ணுறோன்றாங்க. அது ஒரு இல்லவே இல்லை.
நீ கர்த்தருக்கு கொடுங்கன்னு கேட்கறத விட நீ கொடுத்தா 100 மடங்கு வரும் அப்படிங்கிறது. இது கூட்டத்துல குட்டையை குழப்புறேன் சார், அப்படி கிடையவே கிடையாது. எல்லாம் தெளிவா இருக்காங்க, மக்கள் வந்து ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஓகே, நீங்க பேசி ஒரு 10 ரூபா வாங்கிருங்க சார் இந்த ரோட்ல யாராச்சும் ஒரு ஆள்கிட்ட, ஒரு கிறிஸ்தவன்கிட்ட. சாத்தியம் சார். நீங்க என்ன சொல்றீங்கன்னா விசுவாசில மென்டல்கள்னு சொல்ல வரீங்க. இது வந்து பெரிய குற்றச்சாட்டு. இது ஊழியனுக்கு எதிராக வைக்கிறல்ல, இவர்களை குருடர்கள் என்று சொல்லுகிறீர்கள். அவர்களை வந்து ஏதோ படிக்காத பேதைகள்னு சொல்றீங்க சார். அந்த அளவுக்கா சார்? ஒரு கம்பெனில போறான், வேலை பார்க்குறான், அங்க இருக்கிற பாலிடிக்ஸை ஓவர்டேக் பண்றான், அங்க இருக்கிற பொலிட்டிக்கல் வேர்ல்டுல வந்து அவன் அடிச்சு ஜெயிச்சு யார் யாரெல்லாம் வந்து பாஸ்ட வந்து போட்டு விடுறான், என்ன பண்றான், இவன் எப்படி முகஸ்துதி பண்றான், அவன் எப்படி வந்து ஆளை வந்து கன்வின்ஸ் பண்றான், வீட்டுக்கு வர ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் நம்மள்ட்ட வந்து இந்த ஆர்டரை கிளிக் பண்றதுக்கு எப்படி பேசுறான், அந்த எல்ஐசி ஏஜென்ட் எப்படி பேசுறான், தெளிவாக சராசரி மனிதனை விட தெளிவான புத்தியுடையவன் தான் ஒரு பிலீவர். அவனை போட்டுக்கிட்டு வசனத்தை காட்டணும்னா ஒன்று ரூபாயை போட்டுறான்னு சொன்னீங்கன்னா அவனை நீங்க குறைச்சு பேசுறீங்க. ஒன்னு சொல்லவா, வெறும் வசனத்தை காட்டி நீங்க யாரையும் மிரட்ட முடியாது. ஆவியானவர் வேதம் சொல்லுது, எவருடைய இருதயத்தை தேவன் ஏவினாரோ அவர்கள் கொடுத்தார்கள். நீ என்ன பேச்சு பேசுற? நீ வந்துட்டு மக்களை ஏமாத்திட்டாங்க கொண்டாயனா அவனை நீ குறைத்து மதிப்பிடுகிறாய். மாசம் 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறான், 2 லட்ச ரூபா வாங்குறான், அவன் முட்டாளு. நீ வந்து இந்த பக்கம் வந்து பைபாஸ் ரோட்டு பக்கம் ஒரு 10க்கு 10 வீட்டுல உட்காந்துக்கிட்டு நீ யூடியூப் ஆன் பண்ணிட்டு நீ புத்திசாலி. மாசம் 10,000 ரூபா கூட சம்பாதிக்க முடியாது நீ புத்திசாலி. 2 லட்ச ரூபா சம்பாதிக்கிற முட்டாளா? நீ ரூம்ல உட்காந்துக்கிட்டு உனக்கு பாலிடிக்ஸும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, உன் வேலையை வந்து மற்றவன் அவன் 1000 பாலிடிக்ஸை தாண்டி வரான், 1000 சித்து வேலையை தாண்டி வரான், தன்னை நோக்கி வருகிற நூற்றுக்கணக்கான ஏமாற்றுகிறவர்களை ஜெயித்து கர்த்தர் அவனை கொண்டு வர அவ்வளவு தெளிவான ஒருவன். நான் சொல்லவா, நம்ம என்ன காணிக்கை பத்தி பேசினாலும் தேவன் ஒருத்தனுடைய இருதயத்தை ஏவுனாத்தான் கொடுப்பான். ஸோ நீங்க இத்தனை சூழியத்துல பார்த்துருப்பீங்கல்ல, அந்த மாதிரி நிறைய நீங்களே வந்து அந்த அனுபவம் வந்திருக்கா? யாரையும் பார்த்து இவர்கள் வந்து முட்டாள்தனமா கொடுக்குறாங்கன்னு நான் நினைச்சதே கிடையாது சார். டிஜிஎஸ் மினிஸ்ட்ரியா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், ஒருவேளை மனிதர்கள் தவறாக ஏதாச்சும் ஒரு ஏதோ ஒரு இதுல கொடுக்குறாங்க அப்படின்னா லாங் டைம் போகாது. தேவன் செய்கிறது எதுவோ அது என்றென்றைக்கும் நிற்கும். இப்ப தேவன் கொடுக்க வைக்கிற ஆள் வந்து அவங்களுக்கு தெரியும். ஸோ அப்போ கர்த்தர் ஏவிதான் அவங்க பணமே கொடுக்குறாங்க. நெசமா இல்லாட்டி பரத்திலிருந்து ஒன்று கொடுக்கப்பட்டாலும் ஆசைப்பட்டுலாம் ஆசை உற்பத்தி கொடுக்க வைக்க முடியாதுன்றீங்க சார். என்ன சார் வந்து ஒரு ஒரு என்னது ஒரு ஃபண்டு சிட் ஃபண்டில் காசு போகிறதுக்கு 100 தடவை யோசிக்கிறான். அவன் எழுதி கையெழுத்து போட்டு ப்ரோ நோட்டில் தரான், 1 லட்சம் கொடுங்க, நான் 2 லட்சம் தரேன்னு. பேங்க்ல சொல்றேன், நீங்க 10 லட்ச ரூபா கொடுங்க சார், 15 வருஷத்துல உங்களுக்கு வந்து 50 லட்சம் தரேன்னு சொல்றான். ஒரு பேங்க நம்ப மாட்டேன்றாங்க சார். புரியுது. ப்ரோ நோட்டு கையெழுத்து போட்டு இந்த பாஸ்ட் என்ன ப்ரோ நோட்ல கையெழுத்து போட்டு கொடுக்குறாரு. பாஸ்ட் நம்பல சார், வார்த்தையை நம்புறான், தேவனை நம்புறான், தேவனுக்கா கொடுக்குறான், அவனுக்கு தேவன் அவனை ஆனர் பண்றாரு. ஸோ இவங்கெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து இந்த ஆமாம் ப்ரீபெய்டில் ஏதாச்சும் ஆன்லைன் வந்து ஒரு இதை போட்டு விட்டு ஒரு இதை யூடியூப் ஆரம்பிச்சுட்டு உட்காந்துட்டு இந்த வேலையை பண்ணுறது. நான் வந்து ரொம்ப வெரி வந்து அதாவது ஜனங்களை குறைத்து மதிப்பிடுறது, ஊழியனை குறைத்து மதிப்பிடுறது. இன்னும் கொஞ்ச நாள் அவங்க இருக்க மாட்டாங்க, திரும்ப வேலை வெட்டி. சகோதரர் அகத்தியன் கூட ஒரு 3 விதத்துல காணிக்க வாங்குறாங்க ஊழியர் மக்கள் இருந்து. வந்து ஆசை மிரட்டுறாங்க, சுருட்டுறாங்க, அன்பு நிமித்தமா கொடுக்கணும். இது வந்து இப்படி 2 நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றாங்க. அது மெயினா ப்ராஸ்பரிட்டி இதுல இந்த மாதிரி நடக்குது அப்படின்றாங்க. அதாவது அன்பு நிமித்தம் தருவதுன்றது உண்மை, கம்பல்சரி. ஓகே, நான் இருக்கிறேன், ஒரு ஊழியக்காரனால் அந்த காலத்துல ஆசீர்வதிக்கப்பட்டேன். சரி, இன்னைக்கு அவர் பேசாத ஒரு விஷயத்த நான் பேசிட்டு இருக்கேன் அட்வான்ஸ்டா. சரி, இன்னைக்கு ரேஞ்சுக்கு இன்றைய நாள்ல நான் அவரிடத்திலிருந்து எந்தவித ஸ்பிரிச்சுவல் ஃபுட்டும் இன்னைக்கு நான் வாங்கல. சரி, ஆனா ஒரு நாள்ல அவர் என் வாழ்க்கையில மிகப்பெரிய கண்களை திறந்தார். சரி, அந்த நன்றி உணர்வுல இன்றைக்கும் நான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். சரி, இது நாட் ஓன்லி ஸ்பிரிச்சுவல் ஃபீடிங்காக கிடையாது. சரி, இது வந்து அவர் மேல நான் வச்சிருக்கிற அன்பு. சரி, இன்னைக்கு ஒருவேளை வேற லெவல்ல அவர் லைட்ல பேசிட்டு இருந்தாலும் அவர் மேல இருக்கிற மரியாதை அன்புக்கு நான் கொடுக்குறேன். சரி, சரியா?
லெவலில் தான் கொடுக்குறோம். சரி. கிராட்டிடியூடில் கொடுக்குறோம். ஓகே. அடுத்து தேவனை ஆனர் பண்ணுற கொடுக்குறோம். ராஜ்ய விஸ்தாரத்தை கொடுக்குறோம். பட் நீங்கள் உங்களுடைய மென்டாலிட்டியில் எல்லாத்தையும் பார்க்குறீங்களா? அதான் நான் திரும்ப திரும்ப கேட்குறேன். நீங்கள் உங்களுடைய ஸ்பிரிச்சுவலுடைய இது வந்து ஸ்டாண்டர்ட் வேறு, எல்லாருமே அப்படி இருக்க மாட்டாங்களே, விசுவாசிகள் அப்படி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம எப்படி இருக்கிறோமோ அப்படி தான் நம்மளுடைய மக்கள் இருப்பாங்க. எனக்கு புரியல. எனக்கு ரஃபேல் பிரதர் இப்போ ரீசெண்டாக நம்ம ஒரு இன்டர்வியூ எடுத்தோம். அப்போ அவர் வார்த்தையை சொன்னார். இப்போ நிறைய என்கிட்ட ஒரு பிரதர் ஃபோன் பண்ணார், நீங்கள் சொன்னீங்கன்னு சொல்லி நான் விதைச்சிட்டேன், ஒரு வாரம் ஆச்சு எதுவுமே வரல அப்படின்னு கேட்டதை அவர் என்ன சொன்னார், அப்படியும் மக்கள் இருக்காங்க அப்படின்னு. புரியல எனக்கு நீ சொன்னதை கேட்டு. இல்லை, அவருடைய மெசேஜை கேட்டு ஒரு பிரதர் வந்து காணிக்க கொடுத்துருக்காரு. அவர் சொல்றாரு, விதைச்சிட்டேன் பிரதர் உங்கள் பேச்சை கேட்டு, ஒரு வாரம் ஆச்சு எந்த பிராக்கள் நடக்கலைன்றாரு. இவங்களுக்கு நான் எப்படி சொல்கிறதுங்கிற அவர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறது. இந்த மாதிரியும் போயிடுறாங்க இல்லையா மக்கள். அப்படி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏன்னா எல்லாத்தையும் சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா கிடைக்கும். இல்லை பார்க்குறேன் நான். மனிதர்கள் முதல் விஷயம் வந்து, சரி, நீங்கள் ஒரு ஆள்கிட்ட வந்து இட் இஸ் நாட் ஈஸி ஜாப் டு கெட் 10 rupees ஃப்ரம் சம். அது ஓகே, அது புரியுது. அதுதான் இப்படியும் போடுறாங்கன்ற. அது வந்து தேவனுடைய. இப்போ நான் இருக்கேன் சார். சரி. முதல்ல ஒரு ஊழியக்காரை பார்க்குறேன் சார். சரி. அவர் உட்காந்து பேசுகிறேன். அவர்கிட்ட வந்து கிவிங்கிற ஒரு விஷயத்த வந்து அவர் அன்னைக்கு தான் முதல்ல பார்க்குறேன். திடீர்னு ஆவே என்கிட்ட சொல்கிறாரு, நீ உள்ளே வச்சிருக்கிற ஒரு 6 lakhs சம்திங் நினைக்கிறேன். சரி. 6 lakhs எவ்வளோ நீங்கள் அது வந்து நான் வந்து ஒரு முக்கியமான செட்டில்மெண்ட்டுக்கு நான் கொடுத்தாகணும். சரி. காட் சொல்லாத எடுத்து வேதை அப்படிங்கிறார். சரி. அப்புறம் அன்னைக்கு தான் சார் நான் பார்க்குறேன். பார்த்து 15 நிமிஷம் தான் இருக்கும். சரி. உடனே நான் என்ன செய்யறேன், அதுக்கு முன்னாடி அவர் தெரியாது உங்களுக்கு? ஓகே, கேள்விப்பட்டிருக்கேன். சரி. ரொம்ப பெரிய பிரபலமானவர் கிடையாது, சரி, சாதாரணமான ஊழியக்காரர். நான் பேர் சொல்ல வரும்போது டக்குன்னு போனேன், அந்த 6 lakhs எடுத்து கொடுத்துட்டேன். சரி. அதாவது 5 கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். சரி. 4 கொடுத்துருக்கேன்னு என்னமோ 2 வந்து நான் வச்சிருக்கிறேன் உள்ள. சரி. அது நம்ம வேணும் அந்த கர்த்தர் மொத்தமாக கொடுக்க சொன்னார். சரி. 2 ரூபா வந்து திடீர்னு அட்லீஸ்ட் நாளைக்கு ரூபா கேட்டானா கொடுக்கணும்னா ஒரு இதை அடைக்கணும். நான் கடன் கிடையாது, ஒரு டியூவை கட்டணும். ஓகே. அப்போ அவர் சொல்றாரு, காட் வந்து இந்த எம்டி பண்ணி கொடுக்கறத பத்தி நீ என்ன நினைக்கிறீங்கன்னு பேசுறாரு. நம்மளை இப்போதானே எம்டி பண்ண சொன்னார், இவருக்கு தெரியல, ஆனால் இவர் யதார்த்தமா பேசிட்டு இருக்காரு. சரி. ஏன் என்ன சொல்றீங்க அப்படின்னா, இந்த நேரத்தில் நீ பேசும்போது உங்கள் பிள்ளை அங்கே வந்து இது சாப்பாட்டுக்கு அழுதானே என்கிட்ட உட்காந்து பேசுவீங்களா? சரி. அதெல்லாம் இருக்கட்டும் போது ஓடிட மாட்டீங்க. அப்படிதான் அந்த எம்டி பண்ணி ஒரு மனுஷன் கொடுக்கும்போது அவனை வந்து தேவன் வேற மாதிரி கனம் பண்றாரு. சார் 23 வருஷம் நான் பிரசங்கம் பண்ணிருக்கேன். 30 வருஷம் ஆச்சு. 30 வருஷம் நான் பிரசங்கம், அவரை பார்க்கும்போது போன வருஷம் 31 வருஷம் பிரசங்கம் பண்ணியிருக்கேன். நான் வந்து வால்ட் ஆயிருவேன் நீங்க நினைக்கிறீங்களா? சார் எவ்வளவு லட்சங்களை நான் வந்து நான் ஆஃபரிங்ல புரட்டியிருப்பேன். எவ்வளவு பிரசங்கங்கள் பண்ணுவேன். என்ன ஒருத்தன் வந்து ஏமாத்த முடியும் நீங்க நினைக்கிறீங்களா? என்ன ஒருத்தன் வந்து 15 நிமிஷத்துல கன்வின்ஸ் பண்ணி என்கிட்ட 6 லட்சம் ரூபா வாங்க முடியும்னு நினைக்கிறீங்களா? இது தேவன் செய்யறது சார். ஓகே. என்னை பத்தி உங்களுக்கு தெரியும், வந்து ஒரு நான் சொல்றேன் வந்து ஒரு விஷயத்தை அனாவசியமா செலவழிக்க கூடாதுன்னு விரும்புறாரு. ஆமா ஆமா. இது தேவையா, இது தேவையான்னு யோசிக்கிறாரு. அப்பேற்பட்ட நம்ம ஒரு விஷயத்த கொடுக்குறோம் அப்படின்னா வந்து அங்க தேவன் இடைபடாம நடக்கவே நடக்காது. பேசுற எம்டி பண்ற பத்தி பேசினோன்னா 1 நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு போய் அந்த 2 ரூபாய் எடுத்து வச்சிட்டேன். சரி. எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. ஏன் ஞாபகம் இல்லைன்னா, அந்த பணம் எனக்கு வந்து அந்த பணத்தை விட தேவனோட பேசுனதுனால அது வந்து என்னோட பிக்கஸ்ட் அந்த டைம்ல ஒரு பெரிய அமௌண்ட்டு இப்போ வரைக்கும். அதுக்கப்புறம் நான் அதை விட கொஞ்சம் பெரிய விஷயங்கள் கடத்த இது பண்ணுவேன். அந்த டைம்ல பெரிய அமௌண்ட், தட் வாஸ் த ஃபர்ஸ்ட். ஆனா அது கூட இப்போ எனக்கு ஞாபகம் இல்லை. ஐ டோன்ட் நோ வெதர் இட் இஸ் அண்ட் மோர் தென் 4 to 6 அவ்வளோ. அப்போ மீதி இருக்கிற அந்த 2ஐயும் நான் கொண்டு வந்து என்ன செய்கிறேன், வச்சுட்டேன், கொடுத்துட்டேன். இப்போ வந்து ஐ ஜஸ்ட் எம்டி. சரி. இதில் நான் தேவனுக்கு தான் வச்சிருக்கிறேன். உடனே காலையில் எந்திரிச்சு வாசலை பார்த்துட்டு வந்துருமான்னு பார்க்கலாம். சரி. ஃபெய்த்துக்கு வந்து அதுக்கு வந்து பவுண்டரியே கிடையாது. ஓகே. நான் சொன்னேன்ல, செத்தவனுக்கு ஜெபிச்சோம், அவன் எந்திரிக்கல, கேஸ் முடிஞ்சிருச்சா? முடியல, புதைச்சிருக்கீங்க, அவ்வளோதான். புதைச்ச பிறகும் எழுப்பலாம், தப்பே கிடையாது. ஃபெய்த் வில் நாட் ஹாவ் எனி பவுண்டரி. நான் அறுவடை அதெல்லாம் யோசிக்கவே இல்லை. தேவன் சொன்னார், விதைச்சிட்டேன்.
இப்போ இதெல்லாம் வந்து வெளியில் பேச முடியாது. பேசினா பஞ்சாயத்து வரும். நீ என்கிட்ட பல விஷயங்கள் வரும். ஒரே ஒரு விஷயம் நான் என்ன சொல்ல வரேன்னா, 30 வருஷம் பிரசங்கம் பண்ணியிருக்க என்ன ஒருத்தர் ஏமாற்ற முடியுமா? இப்போ நான் வந்து உன்னை வெளியில் பேசுகிறேன்னா நான் நம்புறது தானே பேசுகிறேன். ஓகே, நான் கொடுக்கறது தானே பேசுகிறேன். சரி, அப்போ நான் கொடுக்குறேன்னா என்ன அர்த்தம்? நான் பிரசங்கம் பண்ணுறேன், நான் நம்புகிறேன். புரியுது. அதனால் இங்கேருந்து பேசுனா அவனுக்கு இங்கே போகும். ஓகே, இங்கேருந்து பேசுனா அவனுக்கு அங்கே போகும். ஸோ நீங்கள் இப்போ இந்த கிவிங் கொடுக்குறது அதுக்கப்புறம் உங்களுக்கு லைஃப்பில் நடந்திருக்கா? திருப்பி ரிட்டர்ன் வந்திருக்கான்னு கேட்குறேன். அந்த 6 அதைத்தான் நான் திரும்ப சொல்கிறேன். வந்து நீங்கள் அப்படி நான் பார்க்கறது இல்லைன்றீங்க. அதாவது இமார்டாலிட்டி பேசணும்னு எந்திரிச்சிட்டாங்களா அப்படின்னு கேட்குறீங்க. செழிப்பு பேசணும் அடுத்த நாள் காலையில் வந்துருச்சு. எல்லாமே ஏன் வந்து ஒரு ஃபாஸ்ட் ஃபுட்டாகவே இருக்கீங்கன்றேன். ஓகே, ஒன்று நீங்கள் நம்பிட்டீங்கன்னா அது எங்கே சுற்றினாலும் உங்களுக்கு வந்துடும் சார். சரி, அவ்வளவுதான். கொடுத்த உடனே பார்த்துருக்கோம். கொடுத்த உடனே அடுத்த நாள் காலையில் எனக்கு வரும்னு நான் எதிர்பார்க்கல. சரி, ஆனா ஒண்ணு எனக்கு தெரியும், அது 60 600 வரும், 6 வரும், வேற சியா வரும். ஆனா அதே மாதிரி இம்மார்டாலிட்டி நான் பேசணும் வரலன்னா அது வந்து சோர்வே கிடையாது. பட் இப்படி பாருங்களேன், நீங்க ஒரு ஊழியக்காரராக இருக்கிறீங்க, நல்லா தெரிஞ்சிருக்கிறீங்க ஸ்பிரிச்சுவலா. ஓகே, பட் இதே விசுவாசிகளுக்கு அந்த மென்டாலிட்டி வருமாங்கிறது பார்க்கணும்ல. அதைத்தான் நான் சொல்றேன். நீங்க அப்படி போனா இப்படி வரான். எப்படின்னா வந்து நானே ஏமாறல அப்படின்போது அவன் எப்படி ஏமாறுவான்? ஓகே, இவ்வளவு வருஷம் பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன், நானே சொன்ன உடனே நம்பி கொடுக்குறேன்னா என்ன? அது அந்த ஒரு தாட் வந்து தப்பு இல்லை. இப்போ நீங்க அவர் வந்து நான் எங்க விதைச்சிட்டேன், ஒரு வாரம் ஒன்றும் வரலைங்கன்னு கேட்கறதே ஒரு தப்பு தானே. அது ஒரு தப்பான ஒரு மோட்டிவ்ல பண்ண மாதிரி தானே இருக்கு. அப்படி இல்லை, சில நேரம் தப்பாவே அள்ளித்தூ விதைய சுமந்து போனவங்க கூட அழுதுகிட்டே போறானா, ஆனா அடுத்த அடிகளை சுமந்து கொண்டு வர்றான். சரி, நீ என்ன கான்செப்ட்ல விதைச்சிட்டீங்கன்னா அது அறுவடைன்னு ஒண்ணு இருக்கு. ஓகே, நல்ல நிலமா இருந்தா 100 மடங்கு இருக்கு, அதெல்லாம் வேற விஷயம். ஆனா நீ விதைச்சிருக்கிற, சரி, அதுக்கான அறுவடை இருக்கு. டைமிங் தான் வந்து நீ அடுத்த வாரம்னு பார்த்தது. ஓகே, உன்னுடைய அவசரத்தை இப்படி ஒரு கன்க்ளூஷன் நம்ம எடுத்துட்டு போக முடியுமா? இப்போ ஜஸ்டின் பிரதருக்கு வந்து ஒருத்தர் இருக்காரு, ஒரு 10 லட்சம் இருக்குன்னா 1 லட்சம் மினிஸ்ட்ரிக்கு விதைச்சிடுறேன், என்னைக்குனாலும் வந்துடும் அப்படின்னு அப்படி ஒரு தாட்ல விதைக்கிறதுங்கிறது ஒரு கரெக்டான கான்செப்டா இருக்குமா? அந்த எண்ணங்கள் சொல்றேன். நான் விதைக்கிறேன், எனக்கு என்ன 10 லட்சம் இருக்கு, 1 லட்சம் கொடுக்குறேன் மினிஸ்ட்ரிக்கு, இன்னைக்கு எப்படியும் அது வந்துடும் 10 லட்சமா அப்படின்னு நினைச்சு கொடுக்கறதுக்கு ஓகேவான்னு கேட்குறேன். அது ஒரு அறுவடை எதிர்பார்த்து கொடுக்கறதுல என்ன தவறு இருக்குன்றேன். என்ன சார் உங்க அப்பாட்ட இருந்து நீங்க அறுக்கிறதுக்கு நீங்க விதைக்க, அதாவது நான் ஒண்ணு கேட்கறேன், விதைப்புன்னு அதுக்கு ஏன் பேர் வைக்கிறீங்க? சரி, எதுக்கு பேர் வைக்கிறீங்க? மண்ணுல வந்து ஒரு நெல்மணியை போடுறீங்க, எத்தனையா வருது? எத்தனையா வருது? அது 10 100 கூட வரும், 100 வருது. ஓகே, அப்ப ஒரு நெல்மணி 100 நெல்மணியா மாறுது. அதனாலதான் விதைப்பு அறுப்பு. சரி, தேவன் கொடுப்பு எடுப்புன்னு பேசல. சரி, நீங்கள் கொடுங்கள் எடுங்கள் அப்படி பேசல, நீங்கள் விதையுங்கள் அருங்கள்ன்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா நீ விதைக்கும் போது 100 மாறும்ன்றது அர்த்தம்.